ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தவங்க உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களோட லைஃபோட வளர்ச்சி இருக்கணுமா? யாருக்கு தான் இருக்காது இந்த ஆசை? அதுக்கு ஜஸ்ட்டு 8 வழிமுறைகளை மட்டும் நான் சொல்கிறேன். முடிஞ்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாரையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கேரக்டர் இருக்கணும். எல்லாருக்கும் நம்மளை பார்த்ததுமே பிடிச்சு போகணும். இந்த மாதிரி எல்லாருமே நினைப்போம். ஒரு சில பேர் நம்ம அழகாக இருந்தால் தான் நம்மளை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அட்ராக்டிவ்னஸ் அப்படிங்கிறது நம்முடைய தோற்றத்தில் இல்லை, நம்ம எல்லா விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குதுங்க. அப்போது ஃபேஸ் ஒரு வகையில் அட்ராக்ட் பண்ணாதா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. ஆமாம், அது ஒரு வகையில் அட்ராக்ட் பண்ண தான் செய்யும். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு தான். வயது ஆக ஆக ஃபேஸோட க்ளோனஸ் குறைஞ்சிரும் இல்லையா? அப்போது வயதானவங்கள ஒரு சில பேருக்கு பிடிக்காதா? பிடிக்கும்ல அவங்களோட கேரக்டர். ஸோ நம்ம அழகு தான் அப்படின்னு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. உங்களோட வாய்ஸ் டோன், ஸ்கில்லு, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் தாங்க நாம் யாருங்கிறத மற்றவங்களுக்கு காட்டுது. இந்த விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களோட மதிப்பு பெரிய அளவில் இருக்கும் சொசைட்டியில். எப்படி அடுத்தவங்களை ஈஸியாக நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 8 வழிகள் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட குட்டி குட்டி லைக்கையும் போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே போல்டாக இருக்க கற்றுக்கோங்க. அதுதான் ஒருத்தவங்க நம்மளை பார்த்த உடனே நாம் யாருன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல் காரணமாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க நம்ம ஆப்போசிட்டில் அங்கேருந்து வர்றாங்கன்னா அவங்க நம்மகிட்ட பேசுகிற விதத்திலே நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற க்யூரியாசிட்டி வந்துடும் இல்லையா? அதே இது நீங்கள் மெலிஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக ஏதோ மாதிரி வந்தீங்கன்னா உங்களை பார்த்துமே தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே பார்த்துமே பார்க்காத மாதிரி போவாங்க. ஸோ நேர்மையாக ஸ்டெடியாக நெஞ்சை நிமிர்ந்து போல்டாக நடந்து வந்தீங்கன்னு மட்டும் பாருங்களேன், 4 பேர் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளை பார்க்குறப்ப ஒரு ஹீரோ மாதிரி தெரியணும். ஹீரோ மீன்ஸ் அதுக்காக நான் சினிமா ஃபீல்டெல்லாம் சொல்ல வரல. ஒரு கம்பீரமான தோற்றத்தில் ஒரு மதிக்கிறக்கூடிய அளவுக்கு நம்ம செல்ஃபாக நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதிகமாகும். சும்மா சோம்பேறித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ரீல்ஸை பார்த்துட்டு ஃபோனையே நோண்டிக்கிட்டு உட்காந்த இடத்துல காலாட்டிக்கிட்டு வர்றவங்க பெரியவங்களா சின்னவங்களான்னு பார்க்காம காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாருக்குமே பிடிக்காதுங்க. ஸோ உங்களுக்கு சொசைட்டியில் மரியாதைங்கிறதும் சுத்தமாக இருக்காது. இந்த கேரக்டரில் இருக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ தயவு செஞ்சு உங்கள் கேரக்டரை மாற்றிக்கோங்க. நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்களை பார்க்குறப்ப மற்றவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் தோணும். செகண்டாக நான் சொல்ல போகிறது வாய்ஸ் டோன். நாம் பேசுகிறத ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக புரிகிற மாதிரி பேசணும். அதனால் மரியாதையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு என்னென்னே புரியாமல் வளவள குலன்னு பேசுகிறப்ப அங்கே கண்டிப்பாக அவங்க நம்ம பேச்சை கேட்பாங்க, நம்மகிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க மனசில் ஒரு பெரிய அளவில் நம்ம மேலே ஒரு ஸ்கோப் இருக்காது. ஸோ பேசும்போது நீட்டாக கிளியராக பேசுங்க, நிதானமாக பேசுங்க, யோசித்து பேசுங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. அவங்க ஹர்ட் ஆகுற மாதிரி பேசக்கூடாது. அப்புறமா நம்ம பேசுகிறப்ப இங்கே அப்புறம் இப்புறம் அந்த மாதிரி உளறிட்டுலாம் பேசக்கூடாது. வளவலனுங்கிற பேசுகிறதே விட்டுருங்க. என்னன்னா என்ன நச்சுன்னு 4 பதில் அவங்க கேட்குறதுக்கு கரெக்டாக பேசுங்க, போல்டாக பேசுங்க. மற்றவங்க இப்போ உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பேச விடுங்க. ஒரு சில பேர் என்னென்னா நான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு செல்ஃப் திங்கிங்கில் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. ரொம்ப சாஃப்டாக பேசுங்க, கத்தாதீங்க. எங்கே எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கோங்க தெரியலைன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணுங்க. என்னடா இவங்க ஸ்டைலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நீட்டாக இருக்க நம்மளால் கண்டிப்பாக முடியும் இல்லையா? கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் கந்தலாக இருந்தாலும் கசக்கி கட்டணும், நீட்டாக கட்டணும் அப்படி சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி. அதை தான் சொல்ல வரேன். ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீட்டாக கிளம்பி ப்ரொஃபஷ்னலாக போகிறோமோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி மரியாதை கிடைக்கும். கேஷுவல் ட்ரெஸ்ஸு, அதாவது இப்போலாம் கிழிஞ்ச பேண்ட்டு இந்த ஜீன்ஸ்லேயே நிறையா வருதில்ல, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போடாதீங்க. எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலை. ஸோ என்னென்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி போகணும் இல்லையா? கேஷுவல் ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டு, ஹேர் கட் நீட்டாக பண்ணுங்கள், ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணுங்கள். உங்களோட லுக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முடிஞ்ச வரை உங்களோட அப்பியரன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க பாருங்கள். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தவங்கள
அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருப்போம். ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்துடும்ல, உங்களை பார்க்குறப்பவே பா நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறான் அப்படிங்கிற திங்கிங் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி நம்மகிட்ட பேசுகிறதெல்லாம். நம்மளை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரோமிங். ஹேர் கட் நீட்டாக பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நம்ம மேலே வந்து ஒரு சில பேருக்கு பேட் ஸ்மெல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம். ஹேர் கட் வந்து ரொம்ப இந்த காலத்தில் புள்ளிங்க கட்டுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஷேவ் பண்ணாமல் தாடியும் கிடியுமா வச்சுட்டு என்னைக்காச்சும் ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஒரு சில பேர்லாம் ஷேவ் பண்ணுவாங்க, ஹேர் கட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வர்றப்ப பாருங்களேன், அவங்க லுக்கே டோட்டலாக மாறிடும். அவங்க பாடியோட மொத்த லுக்குமே அந்த ஃபேஸு ஹேரில் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தயவு செஞ்சு நீட்டாக பார்த்துக்கோங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பாடி லாங்குவேஜுங்க. அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்கள பார்த்து பேசுகிறோம், ஒரு ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஐ கான்டாக்ட் ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஐ டு ஐ பார்த்து தான் நம்ம பேசணும். அப்படி நீங்கள் வந்து கிளியராக பேசுனீங்க அப்படின்னா, ஏன் நான் இந்த விஷயத்த நான் பாடி லாங்குவேஜில் சொல்கிறேன்னா, நம்ம வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்ட்டு ஈஸியாக அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எத்தனை வருஷம் நம்மளோட பழக்க வழக்கத்தில் அவங்க பல வருஷமாக இருந்திருப்பாங்க, அவன் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஐ கான்டாக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிங்க. ஸ்மைல். ஒருத்தவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கை கொடுத்து பேசுகிறீங்களா, லைட்டாக ஒரு ஸ்மைல், கக்கப்பக்க இந்த லேடிஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க, நான் சொல்லவே வேண்டாம், ஊரு கதையை விட்டுக்கிட்டு சிரிச்சுட்டே கிடப்பாங்க பாருங்க, எரிச்சலாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த படிக்கிற பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டாங்க ஒரு இடத்துக்கு, அவ்வளோதான், அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸில் பண்ணாதீங்க. அப்படின்னா அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் தோணாது அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸுங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்க, பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ரொம்ப வெயிட் போட்டுட்டா மனதளவுலேயே ஒரு நெகட்டிவ் தாட் வந்துடும் தெரியுமா, அது உங்களுக்குன்னு தெரியல, எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்கள் மைண்டிலேருந்து உங்கள் பாடியிலேருந்து எல்லாமே ஹார்மோன்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. என்ன உங்கள் மைண்டு சொல்லுதோ அதை உங்கள் மனசு கேட்கும், கரெக்டாக இருக்கும். அந்த செயல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங்கில் ஒரு டெசிஷன் எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிட்டாக வச்சுக்கிறது மட்டும்தான். ஹெல்த்தி ஃபுட் எடுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஜென்ஸு லேடிஸாக இருந்தாலுமே தேவையில்லாத இதெல்லாம் பிறக்கி திங்காதீங்க, வெயிட்டை ஏற விட்டுறாதீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டானது நான் எக்ஸசைஸை சொல்லுவேங்க. காலையிலே வந்து யோகா பயிற்சி முடிஞ்சால் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வெயிட் ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஹோம் ஒர்க் அவுட் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை பக்கத்தில் உங்களுக்கு ஜிம் இருக்குன்னா ஜிம்மில் போய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மணி ஓரியன்டாக நீங்கள் நல்ல ஃபினான்ஷியலாக ஹையாக இருந்தீங்கன்னா ஜிம்முக்கு போங்க. இல்லைனா வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் முடிஞ்ச வர சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் இப்போ யூடியூப் பார்த்துலாம் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணி செல்ஃபாக நீங்கள் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக சொல்கிற பாயிண்ட்டு கான்ஃபிடென்ட். எப்போவுமே திங்க் பாசிட்டிவாக இருங்க, நல்லதே திங்க் பண்ணுங்கள். உங்களை வந்து அடுத்தவங்க கூட நீங்கள் செல்ஃபாக கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் வேறு அவங்க வேறுங்கிறத கிளியராக இருங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கனாலே, கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு அதிகமாக இருந்தனாலே நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். பாசிட்டிவ் டெசிஷன் கண்டிப்பாக எடுப்பீங்க. நம்பிக்கை உள்ளவங்களாக இருங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும்ப்பா இருந்தால் அவனே மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி உங்களோட ஹேபிட்டு கேரக்டர்லாம் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நான் அவனை விட பெரிய ஆள், அவன் என்ன எனக்கு சின்னவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான கேரக்டரை மட்டும் யாருமே வச்சுக்காதீங்க. எல்லாருமே பிறப்பால் சமம்ங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு மற்றவங்கக்கிட்ட பேசுங்க. ரொம்ப கைண்டாக இருங்க, ரொம்ப ஒரு பாசமாக இருங்க, பெர்ஃபெக்டாக இருங்க எல்லா விஷயத்துலேயும். அப்படி நீங்கள் இருந்தீங்கனாலே உங்கள் கேரக்டர் கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சொசைட்டியில். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்கள் கேரக்டர் வந்து யூனிக்காக தெரியுங்க. அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யார் கூடயும் உங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட ஹோலை பெருசாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான முயற்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை அடுத்த லெவல் உயர்ந்து போய்கிட்டே இருக்கும். இது உண்மை உண்மை உண்மை. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்குங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுனா உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும், இல்லை என்ன ரிலேட்டடாக வேறு டாபிக் நான் போடணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு மேக் பண்ணி வீடியோ கொடுக்குறேன். ஓகே, டாடா, பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.